1904ல இவ்ளோ ஈவென்ட்ஸ் நடந்துச்சா? மெனி டூ ஒன் இயர் சீரிஸ்ல இயர் பை இயர் ஐஎன்எம்ல நடந்த முக்கிய நிகழ்வுகள தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 1904 நாசிக்ல அபினவ் பாரத் சங்கம்ன்ற புரட்சிகர அமைப்ப விநாயக் தாமோதர் சவார்கர், கணேஷ் தாமோதர் சவார்கர் ஆகிய தாமோதர் சகோதரர்கள் நிறுவுனாங்க. இதுல விநாயக் தாமோதர் சவார்கர தான் நாம வி.டி. சவார்கர்னும், வீர் சவார்கர்னும் அழைக்கிறோம். 1899ல வி.டி. சவார்கரால நிறுவப்பட்ட மித்ர மேளான்ற அமைப்பு தான் 1904ல அபினவ் பாரத் சங்கம்னு மாறுச்சு. இந்தியாவின் முதல் தேசிய கொடிய முன்மொழிஞ்சது விவேகானந்தரின் சீடரான சகோதரி நிவேதிதா. 1904ல இந்தியாவிற்கான தேசிய கொடிய முன்மொழிஞ்சு வடிவமைச்சிருப்பாங்க. இது சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்துல அமைஞ்சிருந்துச்சு. வஜ்ராயுதம் மற்றும் தாமரை சின்னத்தோட வந்தே மாதரம்ன்ற பொறிப்பு இருந்துச்சு. 1906 கல்கத்தா மாநாட்டுல இந்த கொடியை காட்சிப்படுத்தியிருப்பாங்க. ஆனா இது அங்கீகரிக்கப்படல. 1904ல இந்தியாவின் வைஸ்ராயான கர்சன் பிரபு இந்தியாவின் பல்கலைக்கழகங்கள் அனைத்தையும் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர இந்திய பல்கலைக்கழக சட்டத்தை கொண்டு வந்தாரு. இதே 1904 பத்திரிகைகளின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்த அதிகாரப்பூர்வ ரகசிய சட்டத்தையும் கொண்டு வந்தாரு. 1904 ஐஎன்சி பம்பாய் மாநாட்டுக்கு ஹென்ரி காட்டன் அப்படின்றவர் தலைமை தாங்கியிருப்பாரு. இந்த மாநாட்டுல கர்சனின் முன்மொழிவுகள் எல்லாத்துக்குமே கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கும். 1904ல சவுத் ஆப்பிரிக்காவின் டர்பன்ல மகாத்மா காந்தியடிகள் பீனிக்ஸ் குடியேற்றத்தை நிறுவிப்பாரு. தன்னுடைய பத்திரிகையான இந்தியன் ஒப்பீனியனின் அச்சு கூடத்தை பீனிக்ஸ் குடியேற்றத்திற்கு இடம் மாத்திருப்பாரு. மோய் சீரீஸ்ல இன்னைக்கு பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.